இப்ப தளபதி கிட்ட வந்து எங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் ஒரு அங்கீகாரம் கொடுத்தது எங்களுக்கு வந்து புகழ் உச்சத்துல பெரிய மகிழ்ச்சி. அவர் தளபதி கையில மாவட்ட செயலாளர் மக்கள் இயக்கமா இருக்கும்போது மாவட்ட தலைவரா நாங்க இருந்தோம். அடுத்தது கட்சி ஆரம்பிச்சவர் மாவட்ட செயலாளரா எங்களுக்கு வந்து மாத்தி மக்களுக்குள்ள பிரச்சனையை போராடி கையில் எடுங்கன்னு சொல்லிட்டு தலைவர் எங்க தலைவர் தளபதி. உங்களுக்கு அவர் பேசின வார்த்தைகள் என்ன ரொம்ப உத்வேகத்தை கொடுத்துச்சு? என்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னாரு? ஏழை எளிய மக்களுக்கு போய் நேரா கேட்ட உதவி செய், மக்களை பாரு, மக்களோட குறைகளை கேளு, குறைகளை கையில் எடுத்து மக்களை போராடுன்னு சொல்லிட்டு எங்க தளபதி சொல்லியிருக்கிறார், பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அதனால நாங்க இது வரைக்கும் ஒரு ஸ்டைல்ல வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க. இதுக்கு கட்சியா போகும்போது என்ன மாதிரி பயணிக்க போறீங்க? இதுக்கப்புறம் என்ன திட்டம்? இது தளபதிக்குன்னு வந்து பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு இருக்கு. அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சு இந்த 2026 தளபதி தான் முதலமைச்சர். நீங்க விஜய் சாரை பார்த்து பதவி வாங்கியிருக்கீங்க இல்லையா? முதல் முறையா ஒரு கட்சியில நீங்க வந்து ஒரு பொறுப்போட நீங்க பயணிக்க போறீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அவர் என்ன சொன்னாரு? என்ன தன்னம்பிக்கையா இருக்கு இப்ப அவரை சந்திச்சு வந்த பின்னாடி? அண்ணா, நான் ஒரு பேச்சாளர். நான் வந்து தருமபுரி மாவட்டத்திலிருந்து வரேன். அதாவது எப்படின்னா, நான் வந்து பல கட்சிகள் வந்து பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எந்த கட்சியிலும் எனக்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல தான் ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுல மட்டும் இல்லாம அவங்களோட பாதுகாப்பிற்கும் வந்து முழுமையா வந்து ஒத்துழைக்கிறாங்க. இப்ப நான் வந்து நேற்று தர்மபுரியில இருந்து இங்க வரேன்னா என்ன பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய அவர் முன்னாடி அவர்கிட்ட இருந்து இந்த பதவியை நான் வாங்குறேன் அப்படின்னா அது காரணம் எங்க அப்பா, எங்க அக்கா, எங்க அண்ணா எல்லாரும் எங்க கூட வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு கிடைச்சது, இந்த 18 வயசுல எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொன்னீங்க. கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது விஷயம் சொன்னாரா? நீங்க சொன்னீங்களா அவர்கிட்ட பேச்சாளர் நான் சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணா நான் பேச்சாளர் அப்படி சொன்னேன். சரிம்மா உங்க வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கான்னு கேட்டாரு. இருக்குன்னு சொன்னதுக்கு கண்டிப்பா நான் பாக்குறேன் அப்படி சொன்னாருண்ணா. உங்ககிட்ட வேற என்ன சொன்னாரு? நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிலாம் வந்து சொன்னாரு. சேர்ந்து இணைந்து வெல்வோம் அப்படின்ற வேர்ட் வந்து சொன்னாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் ஸ்கிரீன்லயே பார்த்த ஒருத்தரை வந்து நேர்ல பாக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு மத்தைய வேற யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு அந்த ஈகோ அப்படின்றது ஒண்ணு இருந்துக்கும். ஆனா தளபதிக்கு வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. எப்பயுமே சாதாரணமா நம்ம வீட்டுல எல்லாரும் கூட பேசிட்டு எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருந்தாரு. அது எனக்கே ஒரு ஆச்சரியமா தானே இருந்துச்சு. ஆனா தாரணி, தர்மபுரி. மாவட்ட செயலாளரா வந்து பெற்றிருக்கீங்க. ஏற்கனவே மக்கள் இயக்க தலைவரா இருந்தீங்க இல்லையா? சோ இப்போ வந்து அதே செயலாளரா மாத்தி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு வருஷ பயணம், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பயணம், இந்த தருணம் எப்படி இருக்கு? நான் தளபதியோட 31 ஆண்டுகளாக பயணம் செய்திருக்கேன். இனி இன்றைக்கு மிகப்பெரிய கட்சி அதனுடைய பதவி மாவட்ட அறிவிச்சிருக்காரு. இதை விட இன்னும் அதிகபட்சமாக மக்களோடு பணியாற்ற நான் கடுமையான பணியாற்ற தயாராக உள்ளோம். இதுக்கு முன்னாடி நீங்க நடிகரா சந்திச்சு அல்லது வந்து நீங்க மக்கள் இயக்க தலைவரா தான் அந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கும். இப்போ வந்து ஒரு கட்சியா மாறியாச்சு, மாவட்ட செயலாளர்னு அதிகாரப்பூர்வமா வந்தாச்சு. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு அல்லது அவர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? இல்லை, அவரே என்ன பார்த்தா எப்பவுமே கேட்பாரு. நான் அடிக்கடி ஒரு கட்சிக்கு வர சொல்லி அதிகமாக தமிழ்நாட்டிலே தொந்தரவு பண்ண நானாக தான் இருப்பேன். அப்போ கேட்டால் என்னென்ன உங்களுக்கு சந்தோஷமான என்னுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டது முழுசாக இல்லைங்க. உங்களை சிஎம் ஆக்கின வரைக்கும் என்னுடைய உழைப்பு கடுமையாக தொடரும். அன்றைக்கு தான் என்னுடைய ஆசைகள் நிறைவேற்று. 2026 கட்டாயமா ஆட்சியை பிடிப்புங்கிற நம்பிக்கையில அவங்க தலைவர் இருக்காரா? நிச்சயமான வார்த்தைகள் வெளிப்படுது. நிச்சயமாக அனைவரும் ஒன்றுபடுவோம், உழைப்போம், வெற்றி நிச்சயம். அதுதான் என்னுடைய தளபதியுடைய மந்திரம். வந்து அதிகாரப்பூர்வமா மாவட்ட செயலாளரா வந்து பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்க செயல்பட்டு வந்தீங்க. ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தில் தலைவரா மாவட்ட தலைவரா செயல்பட்டு வந்தீங்க. இப்ப கட்சியுடைய அதிகாரப்பூர்வமா மாவட்ட செயலரா அறிவித்திருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது? நீங்க எந்த அளவுக்கு பொறுப்பா உணர்றீங்க? ரொம்ப பயபக்தியோட அவர் கொடுக்க சொன்ன சான்றிதழ் வழங்கும் போது என்னை மீறி ஒரு கண்ணு கலங்கிட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பதவி வந்து நாங்கள் வளர காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய கட்சி மாற்றுக் கட்சியிலலாம் மாவட்ட செயலாளர் பார்த்து வளர்ந்துருப்போம். நாங்கள் இன்னைக்கு அந்த பதவியை இன்னைக்கு எனக்கு வழங்கும் போது இந்த 29 ஆண்டுகளாக தளபதியோட பயணிக்கும் போது இந்த பதவி எனக்கு வழங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனந்த கண்ணீரை தளபதி அதில் விட்டுட்டேன். கவலைப்படாத நண்பா, உங்களோட எப்பயுமே நான் இருப்பேன். என் தளபதி சோல்ற தட்டி எனக்கு வந்து கொடுத்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாக நான் இந்த நாளை கருதுவேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி என்ன நம்பிக்கை வார்த்தைகள் என்னெல்லாம் சொன்னாரு உங்களுக்கு? உங்களோட எப்பயுமே நான் இருப்பேன், உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நான் கூட வந்து நிற்பேன்னு சொன்னார். அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா 29 ஆண்டுகளாக எந்த ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, நாங்கள் வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கல, இன்னைக்கு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோம்னா எங்க தளபதி தான் காரணம். என் தாய் தந்தைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என் தளபதி 26 தேர்தல்
26 தேர்தலில் அதுக்கான வேலையை வந்து நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. இன்னும் நாட்கள் கம்மியாக தான் இருக்கிறது. இன்னும் ஒரு 11 மாதம் இப்போ ஒரு வருஷம் தான் இருக்குது. சிறப்பாக செய்யுங்க. உங்களோட எப்பயுமே நான் பணியாற்ற கூடிய விரைவில் உங்களோட நான் சந்திக்க வரேன்னு என் தளபதி அவர் சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்நாளில் மறக்க முடியாத சந்தோஷம். இவ்வளோ அன்பு தான் தளபதியில் வெற்றி. இந்த அன்பு எல்லாமே தளபதிக்கு சமர்ப்பணம் நீங்க வந்து உங்களை மாவட்ட செயலாளராக அறிவிச்சிருக்காரு. இவ்வளவு நாள் இதுதான் காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. என்ன சொன்னாரு உங்ககிட்ட? நான் பிறந்தப்போ என் தாய் தந்தை சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நான் வளர்ந்து இவ்வளவு பெரிய மனுஷனா வாழ்ந்து இன்னைக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஆனந்தமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னா இன்னைக்கு தளபதியால் மாவட்ட செயலராக தமிழக வெற்றி கழக தென் சென்னை தெற்கு மாவட்ட தலைவராக செயலராக என்னை நியமனம் பண்ணதுதான் என் வாழ்க்கையில அளவில்லா சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பகிர முடியாது என்ன சொல்றது, அளவில்லாத ஒரு ஆனந்தம். என்ன சொன்னாரு உங்ககிட்ட? என்ன நம்பிக்கை வார்த்தைகள்? நம்ம ஆல்ரெடி நம்ம சோசியல் ஆக்டிவிட்டி தான் செய்யறோம். மக்கள் சர்வீஸ் நிறைய பண்ணிருக்கோம். நம்ம அதனால தான் நம்ம இந்த களத்துக்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம களத்துல போய் போராட போறோம். மக்களுக்கோசம் மக்கள் சார்ந்த பிரச்சனையை கையில் எடுக்க போறோம். தளபதி சொன்ன ஒரே வார்த்தை தான், நம்ம 2026 தான் நம்ம இலக்கு. அதுக்கு உண்டான வேலைகளை நீங்க எவ்வளவு சீக்கிரமா துவங்குறீங்களோ துவங்கி அந்த வேலையை ஆரம்பிச்சிருங்க. 2026 தான் எங்களை இலக்கு. தளபதி லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி.